வணக்கம். கடந்த 2 காணொளிகளா நெறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. "உடம்ப பாருங்க. உடம்பு மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க." அப்படிலாம் போட்டீங்க. என்னாச்சு? ஏதாச்சுன்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு அப்படி இருக்கு. தங்களுடைய ஆதரவை, அதை விட தங்களுடைய அன்பை என்கிட்ட வெளிப்படுத்துவதற்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன். வேற யாராவது ஏதாவது சொல்லணும், இல்ல இந்த விஷயங்கள பேசுங்க, அத பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா, நீங்க நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நாம ஒரு நாளைக்கு நேர்ல சந்திப்போம். இன்னைக்கு நம்ம பேச போறது இன்னைக்கு என்னோட செல்ஃபோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பேர் ஒரு கிளிப்பிங்க அனுப்பி சிரிக்கிறாங்க. அப்போ என்னடான்னு பார்த்தா, வைகோ அவங்க பையன் ஏதோ டெல்லியில நாடாளுமன்றத்தில் வைகோ அப்படின்னு ஒரு புத்தகத்தை வைகோ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல நாடாளுமன்றத்தில் இருக்கிறாராம் டெல்லியில. அவர் என்னென்ன பேசினேன், போனேன், வந்தேன் அப்படிலாம் ஒரு புக் எழுதி அதை இங்க நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட, ராகுல் காந்தி இல்ல வேற யாராவது வாங்கிக்கலான்னு முதல்ல பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஏதோ பாதுகாப்பு காரணம் கருதி இவர் வரல, நம்ம தமிழ்நாடு சிஎம் வரலன்னு வைகோவே ஒரு காரணத்த சொல்லிட்டாரு. இறுதியில நம்ம ராகுல் காந்தி வெளியிட, அகிலேஷ் யாதவ் அந்த புத்தகத்தை வாங்கிக்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க ஹால் புக் பண்ண போகிறாங்க, இவங்களே ஒரு 10, 50 பேரை கூட போகிறாங்க, வெளியிடுறாங்க. அதில் ஒரு வீடியோ இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு நம்ம ஒரு கானா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பேக்ரவுண்டாக வச்சு கையை தூக்கி தூக்கி ஒருத்தர் என்னமோ கத்துறாரு. அவர் ஹிந்தியில் கத்துறாரா, இங்கிலீஷில் கத்துறாரா, இல்லை ராகுல் காந்திக்கு தமிழ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தமிழில் கத்துறாரா, இல்லை எப்படியா இருந்தாலும் எந்த மொழியில் கத்துனாலும் ராகுல் காந்திக்கு தெரிய போகிறதில்ல, தெலுங்கில் கத்துவான் அப்படின்னு துரை வைகோ கத்துறாரா என்னன்னு தெரில. அதை பார்க்கும்போது அவ்வளவு கேவலமாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணீங்க. ஏன் டெல்லிக்கு போய் ஏன் தமிழ் மானத்தை வாங்கணும்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன்னா உங்களெல்லாம் பதவி, இப்போ ஏற்கனவே நீங்கள் எம்பியாக தானே இருக்கிற, உங்கள் அப்பா இறுதி நாட்களில் இருக்கிறாரு. இப்போ என்ன நீங்கள் இன்னும் பதவியை வாங்கி இல்லை வேறு எதனா வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இதுதான் ட்ரெண்டிங்காக போகுது. இப்போது அதில் ராகுல் காந்தி ஒன்று பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? வைகோவின் அரசியல் நிலைத்தன்மை பாராட்டுக்குரியது. எது? அரசியலின் நிலைத்தன்மை பாராட்டுக்குரியது. இங்கே மானம் போதியா வைகோவை? இங்கே தமிழ்நாட்டில் போட்டியே வைகோவுக்கும் திருமாவுக்கும் தான். விஜய் ஆதரிப்பதில்லை, இல்லை விஜய் முட்டு கொடுப்பதில்லை, 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு இங்கே ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இப்படின்னு பார்த்தா ஏந்துக்கு நைனா நான் இருக்கிற என்ன மறந்துட்டேன், உனக்கு போட்டி திருமாவா? உனக்கு போட்டி நான் தான், அப்பனுக்கு போட்டி மகன் தான் அப்படின்னு மனுஷன் கூறாப்புல என்ன கூறாப்புலன்னு சவுண்டு தெரில. ஆனால் எக்கி கத்துறாப்புல 2 கோட்டு அந்த பட்டன் இருக்குது. நல்ல வேலை ஒரு பட்டன் தான் வந்துக்குது. கீழே போட்டுக்கிற பேண்ட்டு பரவாயில்ல, கொஞ்சம் டைட்டாக போட்டுங்கிறாரா என்னன்னு தெரில. அது வேறு இடுப்பு கீழே நிற்குது. அது எந்த நேரமும் கழண்டு ஊந்துரும் பொழுகுது. ஏன் இப்படி கத்துறீங்க? இதில் வேற ராகுல் காந்தி எங்கள் தமிழினத்தை அழித்த ராகுல் காந்தின்னு இங்கெல்லாம் பேசுனீங்க. காங்கிரஸ் தான் கருவறுத்ததுன்னு பேசுனீங்க. கூட சேர்ந்து திமுக கருவறுத்ததுன்னு பேசுனீங்க. வைகோ 1.5 லட்சம் ஈழத்தமிழை கொண்டு குவிச்சாங்க இறுதிக்கட்ட போரில் அப்படிலாம் பேசிட்டு, அதே ராகுல் காந்தியை கூப்பிட்டு எப்பா மிஞ்சிட்டப்பா. ஒரு தடவை சென்னைக்கு வந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த சோனியா காந்தி அவர்கள் தீவுத்திடலில் அப்போது மீட்டிங்கு, அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சோனியா காந்தி மேடை ஏறுறாங்க. அண்ணன் திருமாவளவன் அன்னை சோனியா வாழ்க, அன்னை சோனியா வாழ்கன்னு அடி வயிற்றுலேருந்து கத்தின வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். காங்கிரஸ்காரனே மிரண்டான். ஐயோ எவடா அவன் இப்படி கூவுறான நம்மளை விட அப்படின்னு. அதே மாதிரி நேற்று வைக்கவே நிச்சயமாக மிரண்டிருப்பார். என்னடா அது தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி டே என்னையும் மிஞ்சிட்டான்டா என் கொடுக்கு அப்படின்னு நேற்று துரை வைகோ பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் என்ன அநாகரிகம்? நீங்கள் இவர் ராகுல் காந்தி சொல்கிறார்ல வைகோ நிலைத்தன்மைன்னு, அப்போது இவர் தான் சொன்னார். அதாவது இவரா தமிழின தலைவர் இன துரோகி, எப்படி நான் உடன்பாட்டிற்கு வருவேன், 1000 மேடையில் இன துரோகி என்று பேசியிருக்கிறேனே அப்படின்னு பேசினவர் தான் நம்ம வைகோ.
2004 அதே எம்பி தேர்தலில் வந்து என்ன சொன்னார், 2004 எம்பி தேர்தலில் நாங்கள் ஒரு 4 எம்பி வச்சுருந்தோம், எங்கள் 4 பேரையும் கணக்கில் காட்டி வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டார் கலைஞர். மன்மோகன் சிங்கே இதை என்கிட்ட சொன்னார். இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு பண்ணுற வேலை கலைஞரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் வைகோ. ஒரு காலத்தில் வந்து வைகோ வந்து பார்லிமெண்ட்ரி டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்டிக்காட்டு புலின்பாங்க. ஒரு தடவை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ராஜீவ்காந்தியை வந்து பார்த்து, மிஸ்டர் ராஜீவ்காந்தி, ஐ நோ யுவர் பிஎம், யுவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆர் பிக்னிக் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டு, ஆன்சர் மை கொஸ்டின் அண்ட் கோ, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயா அப்படின்னு மிரட்டி நிற்க வைத்தவர் வைகோ அப்படிலாம் சொன்னாங்க. பார்லிமெண்ட்டே கர்ஜிக்கெல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த அமித்ஷா விவகாரத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியில் மன்னிப்பு கேள்னு ஒரு குரல் வந்தது. என்னடா அந்த குரல் எங்கேயோ கேள்விப்பட்ட குரல் மாதிரி இருக்குது, நமக்கு பரிச்சயமான குரலாச்சா அப்படின்னு பார்த்தா வைக்கோங்க. ஏங்க கனிமொழியே வைக்கப்படுதுங்க. திருமாவளவன் எல்லாரும் நிற்கிறாங்க, மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். ஐயோ வைக்கோ, என்னையா இது, என்னதான் உனக்கு வயசு 82 வயசாகுதுன்னு வேற சொல்கிறாங்க. அப்போது இப்படி அவங்க மகன் செத்தாலும் சொந்த சின்னம், செத்தாலும் சொந்த சின்னம், செத்தா கூட சொந்த சின்னண்டா அப்படி சொல்லுது. எப்படி இது, செத்தாலும் சொந்த சின்னம், அழுது புரண்டு நேரு ரெட்டியாரால ஜெயிச்சு ஏதோ எம்பி ஆகிட்டீங்க. சரி ஆயிட்டு இப்போ அரசியல் மாற்றம் நிகழுது. ஒரு 2-3 சீட்டு அங்கே எங்கன்னு தேவைப்பட்ட உடனே எல்லாவனும் பாரு 2 சீட்டு வச்சுருக்கிறான், எல்லாவனும் போய் விஜய்கிட்ட கொடுத்துட்டு வந்து அமைச்சராகிட்டான், அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான், அதை அமைக்கிட்டான் இதை அமைக்கிட்டான், சோஃபா கட்டல் பீரோ அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறானுங்க. நான் பாரு அப்படின்னு போய் அந்த 2 பேரையும் இவர், எப்பா நீங்கள் ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் வாங்கப்பா, திரும்பவும் இடைத்தேர்தலில் உங்களை அதே நிற்க வச்சு விஜய் அவர்களே வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு சொல்லி பார்த்தா அவனுவா, ஏய் போயா நீ, அப்புறம் வேறு வேலை இல்லையா எங்களுக்கு, நீ வந்து உன்னை நம்பி நாங்கள் வந்து நின்னோம்னா நீ நட்டாத்தில் விட்டுருவ. ஏன்னா திமுகவை நம்பித்தான் நீ ஏன் நின்ன, உன் பிள்ளையே நின்னாங்க. அப்படி ஜெயிச்சுட்டு நீ அவங்கள நட்டாத்தில் விட்டுவாங்க, என்னையெல்லாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க ராஜினாமா பண்ணலாம். அதில் வந்து வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு தடவை வைகோ சொல்கிறாரு, நான் இறந்து விட்டால் திராவிடத்தை யார் காப்பாற்றுவார் என்ற கவலை எனக்கு இருந்தது, இப்போ எனக்கு அந்த கவலை போயிடுச்சு. ஏன்னா எனக்கு பிறகு திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் இருக்கிறார், உதயநிதி இருக்கிறார், அப்படி இப்படின்னு சொன்னேன். பர்மனெண்ட்டாக ஒரு டைலாகை வந்து நம்ம வைக்க வச்சிருப்பார், என்னை தாண்டி தாண்டா தொடணும். இந்த டைலாக்கை கலைஞர்கிட்ட சொன்னார், ஸ்டாலின்கிட்ட சொன்னார், உதயநிதி கிட்ட சொன்னார். இப்போ கடைசியில் இந்த டைலாக்கை கொண்டு போய் இந்த போர்டை இந்த இங்கே வந்து இத்தனை % டிஸ்கவுண்ட்னு போர்டு வச்சுருப்பாங்கள்ல கடைகளில், அதே மாதிரி அந்த என்னை தாண்டி தான் யாரும் இங்கே தாண்ட முடியும், என்னை தாண்டி தான் எதுவும் நடக்கும் அப்படின்னு அந்த போர்டு எடுத்து போய் இன்றைக்கி ஜோசப் விஜய் அவர்கள் ஆஃபீஸில் இல்லை தாவேக ஆஃபீஸ் எதில் வச்சுட்டு ஒரு கொம்பு வச்சுன்னு இப்படி நிற்கிறார். இந்த மானங்கட்ட அரசியலுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, அவரோட அரசியல் நிலைத்தன்மை சூப்பரு அப்படின்னு அவர் சொல்கிறாரா. அதுக்கப்புறம் அரசியலை கற்றுக்கொள்ளும் மாணவராகவே வைகோ இருக்கிறார். கடைசி வரைக்கும் மாணவனாகவே இரு, நீ எக்ஸாம் மீதி பாஸ் பண்ணி ஒரு டிகிரி வாங்கிட்டாரு, இன்னமும் கற்றுக்கினாரு. இது அங்கே பாரு இங்கே பாரு அங்கே நடக்கும், அந்த டுட்டோரியல் நல்லா சொல்லி தருவாங்களா, இந்த டுட்டோரியல் நல்லா சொல்லி தருவாங்களா, இப்படின்னு கடைசி வரைக்கும் அங்கே இங்கே அலைஞ்சிங்கன்னே இரு. அடுத்து சிதம்பரம் பேசுறாரு, வைகோ வாழ்நாள் முழுவதும் போராடுபவர். என்னத்துக்கு வாழ்நாள் முழுவதும் நீ போராடுறன்ற மட்டும் சொல்லு. நான் ஈழத்தமிழருக்கு போராடுறேன்னு எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஊற்றி முடிச்சிட்டிங்க. ஈழத்தமிழர் அரசியலுங்கிறது ஒரு கறவை மாட்டு அரசியல். எவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு கறக்கிறோமோ அந்த அளவுக்கு கறந்துக்கலான்ற நிலை இருந்த பொழுது மூச்சுக்கு 300 தடவை ஈழத்தமிழர் பற்றி பேசுனீங்க. இப்போ அது எல்லாம் ஸ்டாப் ஆன பிறகு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற கதைக்கு வந்துட்டீங்க. இப்போ இதுதான் உங்கள் அரசியல் இல்லை. இப்போ இன்னைக்கு மிக மட்டமான அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் போட்டியில், அந்த போட்டியில் இங்கே 2 பேர் இருக்காங்க, டெல்லியில் போனால் வேறு 2 பேர் இருக்கீங்க போலுக்குது. இப்போது அந்த கூட்டத்தில் இப்போ பாருங்கள், இவங்க கூட சேர்ந்து எப்படி ஒருத்தரை வந்து டேமேஜை வந்து
நல்ல மாதிரி சொல்கிற மாதிரி எப்படி வந்து நீங்கள் இடைத்தேர்தல் நின்னீங்கன்னா வந்து அவரே வந்து பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சுருவாருப்பா, நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கப்பான்னு நான் சொன்னேன்னு, அது வந்து ஒரு குதிரை பேர மாதிரி தானே. விஜய்க்கு நான் நல்லது பண்ணுறேன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வைகோ தந்தார் இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து பதில் பேசுகிறார் அந்த கூட்டத்தில். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வைகோ பேசுகிற போது, என்னையும் என் தந்தையும் அதான் என்னையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் பேசியது அரசியல், அதை விடுங்க, நான் நிச்சயம் வருகிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். என்ன சொன்னாரா? என்னையும் எங்கள் அப்பாவையும் நீ காரி காரி துப்புன, அதெல்லாம் முடியா, நான் ஒன்று அசிங்கமாக பேசுகிறதா, நீ என்ன அசிங்கமாக பேசுகிறதா, நான் உன் குடும்பத்தை பேசுகிறதா, அவன் என் குடும்பத்தை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறதா, சகஜன்னு ஒரு வடிவேல் ஜோக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ வந்து ராகுல் காந்தி சொன்ன மாதிரியும் அதெல்லாம் விடுப்பா பார்த்துக்கலாம், அதெல்லாம் அரசியலாக சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதா வைகோவே பேசுகிறாரு. நீங்கள் வைகோவோட உச்சக்கட்ட அரசியல் வந்துங்க ஒரு காலத்தில் வந்து தமிழங்கமானா அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். இங்கே இருக்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய இயக்கங்கள் கொடுத்த நெருக்கடியில் ஒரு கட்டத்துக்கு மேலே வைகோ என்ன சொல்லிட்டார்? நான் தெலுங்குந்தான், நான் தெலுங்குந்தான், ஆனால் நான் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம் ஏராளம் அப்படின்னு தன் வாயாலே ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்ச அரசியல் களம் தமிழக மண் இது. இந்த மண்ணில் நீ என்னென்னு தான் ஐசாட்டியம் பண்ணுவேன்? 1964 நான் டிஎம்கேல இருக்கிறேன்னு, சரி 1993 மதிமுக உடைச்சேன். என்னத்துக்கு உடைச்ச? நீ வந்து கொல்ல பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியா திமுகவில் வந்து விடுவேன் என்று என் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் சொல்லினார்கள், அதனால் நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்லாம் உடச்சிக்கின்னு வெளியில் வந்தேன். பல பேர் உனக்காக தீக்குளித்தான். இப்படி வந்து வாரிசு அரசுக்கு எதிராக வந்தவன் இன்றைக்கி உன் வாரிசை வந்து கட்சியில் கொண்டு வரதுக்கு காலங்காலமாக மதிமுகவுக்காக உழைச்ச மல்லை சத்யாவை தூக்கி போட்டேன். ஒரு காலத்தில் ஜெயலலிதா எதிர்ப்புன்னேன், அப்புறம் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சேன். பிஜேபி எதிர்ப்பு நீங்கள், அப்புறம் வாஜ்பாய் டைமில் பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்க. இவ்வளோலாம் கலைஞரை பேசிட்டு திமுகவை பேசிட்டு வந்து அப்புறம் டிஎம்கே கூட ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிங்க. இப்போது இந்த தேர்தல், கடந்த தேர்தல் வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு தேர்தலில் வந்து திமுக ஆட்சி எழுந்து போச்சு, விஜய் வந்துட்டாருன்னொடனே இது கலெக்ஷன் கரப்ஷன் அப்படி இப்படின்னு திமுக மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இன்றைக்கி போய் ராகுல் காந்தி கிட்டே நின்றுருக்கீங்க. இவர் ராகுல் காந்தி உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? பாவம், அவரே வந்து அரசியலில் எல்லாத்தையும் விட்டுட்டு பாவம் ஒன்றும் புரியாமல் அவரே கிடக்கிறாரு. அவரை முழுசாக முடிச்சு கட்டுறதுக்கு நீங்கள் அவர் கூட போயிருக்கிறீங்க, நமக்கு நல்லா தெரியுது வச்சிங்களேன். இருந்தாலும் இந்த கோஷம் இன்றைக்கி என்ன பண்ணுறான்? மீம்ஸ் போடுறான். வாங்கின காசுக்கு மேலே கோவறாண்டாங்க கொய்யால அப்படின்னு ஒரு மீம்ஸு, வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு ஒரு மீம்ஸு, ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு உங்கள் பிள்ளைய வறுத்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லாமல் கத்தத்துக்கு ஒரு 4 பேரை கூட்டு போகணுமா இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் பேசுவாங்களே, ஏப்பா வைக்க கூட யாருப்பா அவர் புள்ள ஒண்டி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் புள்ளையை விட்டு இப்படி கத்துற அந்த கோட்டு ஒரு பக்கம் போது, நல்ல வேலை பேண்ட்டு கொஞ்சம் அவுந்து விடாமல் இருந்து சாமி. அதால் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மானத்தை எடுக்கிறத இதோடு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏங்க பொதுவாகவே திராவிட சித்தாந்தங்கிறது தமிழினத்துக்கு எதிரானது. அதுலேயும் வைகோ மாதிரி தெலுங்கு பாசம் கொண்டவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மிகப்பெரிய நச்சுக்கூடிய பாம்பு தமிழினத்துக்கு. அதால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயல்பாக சொல்லலாம், இப்போ மதிமுகவே வந்து மணவாடு திமுக அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. அது ஒன்றும் சும்மா சொல்லுங்க யாரும். ஏன்னா வைகோ அவர்களை சுற்றி அவர் வந்து அந்த தலைமையில் வந்து தெலுங்காரங்களாக தான் வச்சுருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், உங்களுக்கு நல்லா தெரிந்த பாரதிராஜா படங்கள்லாம் தேவேந்திரன் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார்ல, நல்ல திறமையானவர். அவர் ஒரு தடவை பேசும்போது சொல்கிறார்ல, அவர் எங்கள் ஊருக்காரு, எங்கள் சொந்தக்காரு அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ சொந்தக்காரன் என்ன அர்த்தம்? அவரும் எங்கள் தெலுங்குக்கார் தாங்க அப்படின்னு தானே அர்த்தம். எனவே வைகோங்கிற ஒரு மனிதன், நான் என்ன சொல்கிறேன், அப்போது இத்தகைய தமிழகத்தில் நாற்றம் எடுத்த ஒரு அரசியலுடைய வைகோ அன்கோனா வேறு யாரும் இல்லை. வைகோ அன்கோனா அது பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் நினச்சிடாதீங்க. அவரும் அவர் மகனும் இன்றைக்கு டெல்லி சென்று தமிழக அரசியலை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. நன்றி, வணக்கம்.